Hello viewers, welcome to PMR Books Academy from Chennai. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை அனாலிசிஸ் பண்ணுறதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், மோஸ்ட் காமனாக எல்லாம் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அதாவது ட்ரேட் மீன்ஸ் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே சேல் பண்ணுறோம், இல்லை இன்னைக்கு வாங்கி நாளைக்கு சேல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அவசியம் இல்லை. பட் ஒரு ஷேரை ஒரு அசெட் மாதிரி நம்ம வாங்குறோம். எப்படி ஒரு கோல்டு வாங்குறோம், ஒரு லேண்ட் வாங்குறோம், அதே போல் ஒரு ஷேரையும் நம்ம ஒரு அசெட்டாக வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஷேரை அந்த பர்டிகுலர் கம்பெனியை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும். ரெண்டாவது அந்த கம்பெனி இருக்கக்கூடிய அந்த ஷேர் இருக்கக்கூடிய செக்டார். இப்போ சிமெண்ட்ல ஒரு ஷேர் எடுத்தோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் செக்டாரை கம்பேர் பண்ணி இந்த ஷேர் எப்படி ட்ரேட் ஆகுது, ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு, அதை பார்க்கணும். மூணாவது நேஷனல் எக்கனாமிக். நேஷனல் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் நிப்டி 15 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, இதை பார்க்கணும். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரும்போது ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா, ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா, ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. நீங்க எந்த டெக்னிக்கல் எடுத்தா, எந்த பிரைஸ் எடுத்தாலும் இந்த மூணுல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒண்ணு ட்ரெண்ட்ல இருக்கும், ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கும், ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா ஜிஐ வேவ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவோம். இதே சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, எம்ஐ வேவ் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுலையும் மார்க்கெட் எந்த ஒரு டெக்னிக்லையும் வரல அப்படின்னா மட்டுமே பிரைஸ் ஆக்ஷன்ல, அதுவும் ஃபார்முலா பேஸ்ட் இன்ட்ராடே அப்படின்னா ஃபார்முலா பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஆர் ட்ரெண்ட் பேஸ்ட் சார்ட் பேட்டர்ன் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சார்ட் பேட்டர்ன் ட்ரெண்ட் பேஸ்ல இருக்கிறது ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட். அதனுடைய அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதை இந்த ஆர்டர்ல நம்ம டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஷேருடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த ஷேருடைய கேபிட்டல் முதல்ல பார்க்கணும். லார்ஜ் கேப்பா இல்லை ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். பேசிக்ஸ், அதனுடைய இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அந்த செக்டார் எப்படி இருக்கு, அதனுடைய இண்டஸ்ட்ரி வைஸ், அண்ட் அதனுடைய ஏர்னிங் பர்பஸ் எப்படி ஏர்ன் பண்றது. ஒன்று ஏர்னிங் முதல்ல தெரியணும். ரெண்டாவது எஃபிஷியன்சி ஆஃப் தி ஏர்னிங், இந்த கம்பெனியுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா அதனுடைய நெக்ஸ்ட் growth எப்படி இருக்கு. நம்ம பை பண்ணா ஃபர்தரா எப்படி growth ஆகுது, அந்த growth அதனுடைய வேல்யூஸ் நமக்கு தெரியணும். அண்ட் சால்வன்சி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த சால்வன்சி. நம்ம கேபிட்டல் செக்யூரா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல செக்யூரான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அவங்களுடைய அசெட் வேல்யூக்கு 10 டைம்ஸ் இல்ல 20 டைம்ஸ் அவங்க டெப்ட் வச்சிருப்பாங்க, கடன் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஒரு ரூமர் வந்தா கூட கொடுத்துருக்க லோன் கொடுத்துருக்கவங்க எல்லாருமே அந்த கம்பெனியை ரன் பண்ண விட மாட்டாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதனுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ சால்வன்சி ரேஷியோங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கேஷ் ஃப்ளோ, அதனுடைய ஏர்ன் பண்ண அந்த கேஷை எப்படி ஃப்ளோ பண்ணுது, எப்படி கம்பெனி அந்த கம்பெனிக்கு செலவு பண்றாங்களா, இல்லை அந்த கம்பெனி எப்படி க்ரோத் பண்றாங்க. ஸோ இது கேஷ் ஃப்ளோ ரேஷியோ அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி நல்ல கம்பெனியா இருந்தா கூட நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கிடைக்கணும். இப்போ இன்ஃபோசிஸ்ங்கிறது ஒரு நல்ல கம்பெனி இருக்கு, ஆனா அதனுடைய ரியல் வேல்யூல இருந்து லைக் ஒரு எம்ஆர்பி ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட நல்ல ப்ராடக்டா இருந்தா கூட எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக கொடுத்து நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதே போலதான் வேல்யூவேஷன் அப்படின்னா இது எல்லாமே இருந்தா கூட ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் அதனுடைய ரியல் பிரைஸுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வருதா? ஸோ இதை தான் நம்ம அண்டர் வேல்யூ அண்ட் ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். அதனுடைய ரிட்டர்ன் ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, growth ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, கேஷ் ஃப்ளோ ரேஷியோ அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ, இது எல்லாத்துலயும் கம்பைன் பண்ணி ஒரு ஷேருடைய
பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கா இல்ல அபவுட்ல கிடைக்குதா, இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க ஓவர் வேல்யூ ஆர் அண்டர் வேல்யூ அப்படின்னு காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். இதனுடைய டேட்டாஸ் வந்து எங்க எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப் ஸ்டாக்ஸ்ன்ற ஒரு லிங்க் இருக்கு, ஸ்டாக் எட்ஜ்ங்கிற ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய லிங்க் வந்து நான் இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஆட் பண்றேன். இதுல இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ரேஷியோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து போடுவோம் 21.61 63 and return on 23.79 15.11. ஓகே ஸோ ரிட்டர்ன்ல வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி, இந்த கம்பெனியுடைய எஃபிஷியன்சி எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற எஃபிஷியன்சி ரேஷியோஸ் வந்து பார்க்கலாம். 76 15.52 95 and book value வந்து 226.35. asset turnover வந்து 0.97. days receivable வந்து 76. days payable வந்து 89. days on inventories வந்து பார்க்கலாம். days on inventory வந்து இதுல டேட்டா இல்லை, 0. so there is no inventory. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ரேஷியோல இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து growth ரேஷியோ வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் growth மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல எப்படி growth வந்து நடக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் growth ரேஷியோவில் வந்து 7.34. நெக்ஸ்ட் சேல்ஸ் growth அண்ட் EBITDA growth வந்து -1.02. net profit growth வந்து 3.53. EPS வந்து 5.42. ஓகே ஸோ மெயின் திங் வந்து ஏர்னிங் தான். ஏர்னிங் உடைய growth வந்து EPS growth வந்து நல்லா இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் கூடிய growth. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சால்வன்சி ரேஷியோ. ஸோ இந்த கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 80.94. கரண்ட் ரேஷியோ வந்து 3 பாயிண்ட்ஸ். ஸோ கரண்ட் ரேஷியோங்கிறது வந்து கம்பெனி ஹேண்டில் பண்ணக்கூடிய கேஷ், அடுத்த 1 இயருக்கு வந்து எவ்வளோ கேஷ் வந்து கையில் வச்சிருக்கு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ. கம்பெனியுடைய மெயின் திங் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது, பணத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க திருப்பவும் இந்த கம்பெனிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து மேலே க்ரோத் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24.55. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 33.68. அண்ட் ஃபர்தராக இந்த கம்பெனி வந்து வேல்யூஷனில் எப்படி இருக்கு, ஓகே 12.03. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 2.50. and price to cash flow ratio வந்து 22.92. EBITDA வந்து 8.69.
மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் 1.67. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா அண்டர் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கலா இது எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கல் அப்ரோச்ல வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது மந்த்லி சார்ட் தான் எடுக்கணும். ஆர் ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து 6 months to 1 year இந்த மாதிரி பார்க்கும்போது வீக்லி சார்ட்டாகவும், மோர் தென் 1 years எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய மந்த்லி சார்ட் வந்து நம்ம எடுக்கணும். இது டெக் மஹிந்திராவுடைய மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல அது வந்து என்ன டைப் ஆஃப்ல ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு வந்து ரேஸ் வந்து போட்டோம் அப்படின்னா பாட்டம் டு அடுத்த பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரெண்டை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட். ப்ரைஸ் ஆனது இந்த ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த என்டையர் ட்ரெண்டுமே வந்து சப்போர்ட் ரீஜனில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ப்ரைஸ் எப்பெல்லாம் இந்த ட்ரெண்டு நியர்பைல வருதோ ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். டெக்னிக்கலாக சொல்ல போனோம். இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஃபர்தராக இந்த இடத்துல இருந்து இன்னொரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் இது ஒரு ஆங்கிளில் ட்ரேட் ஆகுது. இங்கேருந்து அடுத்த லோக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 2 ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன். இன்ஃபோசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ல டச் ஆயிருக்கு. அதே போல ஏர்டெல் வந்து நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸாக அந்த லாக்டவுன் ஷேர்ஸ்ல வந்து பார்த்தோம். ஏர்டெல் வந்து அந்த சப்போர்ட்ல டச் பண்ணிட்டு மேலே போச்சு. அதே போல சிப்லா வந்து சப்போர்ட்டை டச் பண்ணா அந்த இடத்துல பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே மோர் தென் நியர்லி 100%, 700 நியர்பைல வரும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து 670க்கு மேல வந்துருச்சு 350ல இருந்து. ஸோ இதே இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மந்த்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன 2013ல இருந்து உள்ள ட்ரேடு இந்த ட்ரெண்ட்ல இப்போ ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் கொடுக்கு. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸை இப்போ நீங்க இதுல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரைஸ் பிரேக் ஆகுது. அகைன் பிரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்போ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரைஸுடைய மூவ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னாக்கா இது நான் சொல்றது வந்து ஒரு லாங் டேர்ம்ல சொல்றேன். பிரைஸ் உடைய மூவ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணிட்டு அகைன் ஷார்ட்டா கீழே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வரும். இது எப்படி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி பிரேக் பண்ணிட்டு அகைன் சடனா கீழே ஃபால் ஆச்சு. அதே போலவே இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டு பிரைஸ் கீழே வரும். ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த சப்போர்ட்ல பை பண்ணோம் 480ல பை பண்ணோம் அப்படின்னா இங்க வரைக்கும் மேல 920 ஆர் 900 வரைக்கும் வந்து பிரைஸ் மேல ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன, இந்த ரீஜன் தான் ஸ்டாப் லாஸ். இது கீழே வந்து க்ளோஸ் ஆனாலோ நம்ம வந்து வெளியில வந்துடலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டெக்னிக்கலா சொல்ல போனா இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இது. ஸோ இதனுடைய மொமெண்டம் வந்து இந்த மாதிரி இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சப்போர்ட்ல வந்து பிரைஸ் ஆல்ரெடி டேக்கன் சப்போர்ட். நம்ம என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டலா அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூல இருக்கு. டெக்னிக்கலாவும் ஒரு சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மல்டி இயர் சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இந்த ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து இதை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது நான் வந்து சஜஸ்ட் பண்ணல. ஒரு எஜுகேஷனல் பர்பஸா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஆல். பாய்.